ஏன் மனுஷன் பாவம் செய்யறான்? ஏன் மனுஷனுக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறான் தெரியுமா? அதுக்கு ஒரு மறைமுகமான ஒரு காரணம் ஒன்று. என்ன காரணம் என்றால், ஆக்கள் யோசிக்கிற இவங்க சொல்றாங்க ஹராம் உண்டு ஹலால் உண்டு, இது கூடும் இது கூடாதுண்டு, தொண்டகிளிய கத்துறாங்க. குர்ஆன் அல்லாஹ் அப்படி சொல்லிருக்கிறாங்க, ரசூல் இப்படி சொல்லிருக்கிறாங்களாம். ஆனா இந்த வாழ்க்கையில நான் கிளப்புக்கும் போறேன், அந்நிய பொம்பளோடையும் தொடர்பா இருக்கேன், வட்டிக்கும் எடுக்கேன், தேவைப்பட்ட அங்க போறேன் இங்க போறேன், எல்லாம் பண்றேன், ஏமாத்துறேன், எல்லாம் பண்றேன், மனசாட்சி தெரியும் தானே. ஆனா எனக்கு எல்லாமே சக்சஸா தானே இருக்கு. ஒரு கடை 2 கடை ஆகுது, ஒரு வீடு 2 வீடு ஆகுது, ஒரு பங்களா 2 பங்களாவாகுது. அப்ப என்ன போக்கு பிழையாக இருக்குமெண்டா எனக்கு ஏன் அல்லாஹ் இப்படி தாரான்? இதுதான் அதிகமான மனிதர்கள் நன்றி கெட்டவர்களாக இருப்பதற்கு அடிப்படையான காரணம். சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, தேவையில்லை எழுதி கொள்ளுங்க, தேவையில்லை பதிவு செஞ்சு கொள்ளுங்க. எப்ப ஒரு மனுஷன் அல்லாஹ்க்கு நன்றி கெட்ட முறையில வாழ்ந்து அல்லாஹுடைய கட்டளைகளை உதாசீனம் செஞ்சு இந்த நிலையில அவனுக்கு அல்லாஹ் துன்யாவுடைய கதவுகளை திறந்து கொடுக்காராம் என்றால் அர்த்தம் அவனுடைய முகவரி இல்லாமல் போக போகுது. எங்கே அழிஞ்சு நாசமாக போகிறான், எங்கே ஒரு படுகுழியில விழப்போகிறான் என்ற அர்த்தம். இது என்ற சொந்த கருத்தல்ல, பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அவர்களுக்கு யாவகப்படுத்தப்பட்ட விஷயத்தை மறந்து விட்ட பொழுது தெரியாமல் ஆகிவிட்ட பொழுது நல்லா சொல்லல, தெரியும் ஹராம் ஹலால் தெரியும், எல்லாம் தெரியும், சட்டம் தெரியும், ஆனா மறந்து விட்ட பொழுது நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா? ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, எல்லா வஸ்துக்களுடைய கதவையும் திறந்து கொடுத்தோம். கதவு திறக்கப்படுகிறது. அஜார் வாங்க, பாஸ் வாங்க. பேங்க்ல மேனேஜர் கால் பண்ணி கேட்கிறான், இவ்வளவு போடவா? சும்மா கேட்கிறான், எல்லாம் நடக்குது. அல்லாஹ் சொல்றான் கதவு திறக்கப்படும். ஹத்தா இதா ஃபரஹூ பிமா ஊது, எதை அவர்களுக்கு நாங்கள் கொடுத்தோமோ அதை கொண்டு அவங்க சந்தோஷம் கொண்டாட இப்போ சந்தோஷம். வீட்ட கல்யாணமா, யஹூதிர வீட்டு கல்யாணமா, முஸ்லிம்ட கல்யாணமா விளங்குதில்ல. வீட்டுல ஒரு பங்கன் விளங்குதில்ல. அல்லாஹ்வுடைய நபி சுன்னத்தை பின்பற்றுகிறது. அதெல்லாம் ஒட்டக காலத்துக்கு உள்ளது. இது இன்டர்நெட் காலம், கணனி யுகம். அல்லாஹ் பத்தி பேசுற கஷப்பு ஒரு அரை மணித்தியாலத்து ஹசரத் பயான கூட்டிடாதீங்க, அது பிரச்சனை. 2.5 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் ராமா பாக்குறதுக்கு, இல்லாட்டி நாடகம் பாக்குறதுக்கு, இல்லாட்டி படம் பாக்குறதுக்கு, கிரிக்கெட் மேட்ச் பாக்குறதுக்கு, அதுல பிரச்சனை இல்ல. எல்லாம் ஃபர்ஹான் நெஞ்ச நிமித்தி வாழ்றாரு. இப்ப அல்லாஹ் சொல்றான், எப்ப இவருக்கு இந்த நிலைமை ஏற்படுமோ அகதுனாகும் பகுத்தன், ஒரே படியாக பிடிப்போம், ஒரே படியாக பிடிப்போம். பைதாகும் அபிலிசோன், இப்ப நடுமாறுவாக என்ன செய்யற? கருவாடு எடுத்து எண்ணெயில போட்டு வதக்கி எலி பொறியில வச்சாச்சு. எலி வந்து பார்த்துச்சு, கருவாடு என்றால எனக்கு விருப்பம், போதா குறைக்கு எண்ணெயில போட்டு வதக்கி வச்சிருக்கிறாங்க. ஆஹா எவ்வளவு ராஜ மரியாதை எனக்கு என்ற நினைப்பில் தான் எலி பொறியை நெருங்கிச்சு. ஒரு கடி கடிச்சிச்சு, அதை ருசிச்சிச்சு. அடுத்த கடி கடிச்சிச்சு, பொறி மாட்டிக்கொண்டு இப்ப எலி தடுமாறுது, எப்படி வெளியே வார? ரமலான் வந்துச்சு, வீட்டுல ஒரு ஆடுண்ட வாங்கி பின்பகுதியில கட்டி வச்சிருக்கிறாரு. சஹர்ல மிஞ்சுறது, இஃப்தார்ல மிஞ்சுறது எல்லாம் இந்த ஆட்டுக்கு தான். ஆடு பாக்குது, இந்த வீட்டுக்காராக்கள் எவ்வளவு நல்ல ஆக்கள், அவன் பட்டினி, அவன் மனைவி பட்டினி, பிள்ளைகள் பட்டினி, எனக்கு மட்டும் தின்னத்தாராக என்ற நினைப்பில் தான் ஒரு மாசத்தை கழிச்சிச்சு. பெருநாள் என்று அறிவிச்சாங்க, ஷவ்வால் தலைப்புற கண்டாச்சு அறிவிச்சாங்க. இந்த தக்பீர் சொல்றாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். வீட்டுக்காரன் கத்தி எடுத்துக்கிட்டு வாரா. அப்பதான் ஆட்டுக்கு புரியுது, இவ்வளவு காலமும் எனக்கு தீனி தந்தது என் மீதுள்ள முஹப்பத்துக்கு அல்ல, எனக்கு தீனி தந்து என்ன பெருக்க வச்சு என் கழுத்தை வெட்டி ரத்தத்தை ஓட்டி என் மாமிசத்தை புஷிக்கிறதுக்கு செஞ்ச வேலை. இதுக்கு தான் சொல்றது விட்டு பிடித்தல். அல்லாஹ் இடத்துல ஒரு முறை ஒன்றைக்கு விட்டு பிடிக்கிறேன், ஓட விட்டு போட்டு பிடிக்கிறேன். ஆற்ற கால்ல கயிறை கட்டி போட்டு ஆடு ஓடுது, பாக்குறதுக்கு யாருமே இல்ல. கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகுதான் திரும்பி பாக்குது, பெரிய கயிறு கட்டப்பட்டிருக்கு. அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான், வல்லதீன கஸ்ஸபூ பிஆயாத்தினா, யார் எங்கட வசனங்களை பொய்ப்பிப்பார்களோ. ஹராம் ஹலால் நத்திங், இதற்கு கணக்கில்ல. மஹரம் அது கணக்கில்ல. ஏமாத்துறது கணக்கில்ல. எங்கட வசனங்களை பொய்ப்பிப்பாரா?
சனஸ்தத்ரிஜுஹும் விட்டு பிடிப்பேன். இது நான் சொல்லல, ரப்புல் ஆலமீன் சொல்றான் குர்ஆனில. சனஸ்தத்ரிஜுஹும் விட்டு பிடிப்பேன் மின் ஹைது லா யஅலமூன், அவங்களுக்கு தெரியாது நான் பின்னால படிச்சு கொண்டிருக்கிறேன். சகோதரர்களே, ஒவ்வொரு ஆக்களும் மனசாட்சியப்பட்டு கேட்போம், எந்த போக்கு சரியா இல்லையா? முஃப்திட்ட கேட்க தேவையில்லை, ஆலிமிட்ட கேட்க தேவையில்லை, அல்லாமாட்ட போய் கேட்க தேவையில்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ற போக்கு சரியா பிள்ளையா என்பதை தீர்வு செய்யறத நப்ஸ் இருக்கு சொல்லுவாங்க, உன் மனசாட்சி. எனவே எலிக்கு தின்ன கொடுக்கிறது வேற, கிளிக்கு தின்ன கொடுக்கிறது வேற. கிளிக்கு கொடுக்கிறது வளர்க்கறதுக்கு, எலிக்கு கொடுக்கிறது பிடிக்கிறதுக்கு. எனவே ஒவ்வொரு ஆட்களும் யோசிக்கணும், முடிவெடுக்கணும். நான் அல்லாஹ் இடத்துல எலியாக இருக்கிறேனா, அல்லாஹ் இடத்துல கிளியாக இருக்கிறேனா? எனக்கு தின்ன கிடைக்குதா, எனக்கு வசதி கிடைக்குதா, எனக்கு வாய்ப்பு கிடைக்குதா? நான் எலியா கிளியா? எலியாக கிளியாக இருந்தா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம், எலியாக இருந்தால் தௌபா செய்வோம்.